ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். செம்மையாக பசிக்குதுங்க. சட்டுன்னு ஒரு தக்காளி சாதம் பார்த்துடலாமா? அதுக்கு 3 வெங்காயம், 2 தக்காளி, பொடி பொடியாக நறுக்கின பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அவ்வளோதாங்க. இப்போ நம்ம தாளிப்பு போட்டுடலாம். அடுப்பில் கடாயை வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, ஜீரகம் போட்டுட்டு வெங்காயம் போட்டுட்டு பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, பூண்டு, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு காஞ்ச மிளகாய் எண்ணெயிலே போட்டுக்கணும். நான் மறந்துட்டேன், நீங்கள் முன்னாடியே சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம். இப்போ நம்ம 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்குங்க. இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. என்ன தண்ணியில் கொதிக்குது தானே, இப்போ நல்லா கலரி விட்டு எடுத்துக்க ஆட் பண்ணால் லோ ஃப்ளேமில் வச்சு மசாலா ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். தண்ணி நிறைய ஊற்றிடாதீங்க, தண்ணி அளந்து ஊற்றுங்க. ஒரு அரை டம்ளர் அளவுக்கு ஊற்றினாலே போதுமானது தண்ணி. இது ஒரு 3 மினிட்ஸ் மட்டும் லோ ஃப்ளேமில் கொதிக்கட்டும். இந்த கட்டத்தில் ஓரளவுக்கு நல்லா சுண்டி வந்ததும் இந்த கட்டத்தில் ஒரு சும்மா ஒரு 1/4 ஸ்பூன், ஒரு பிஞ்ச் அளவுக்கு போடுங்க. லைட்டாக சுகர் ஆட் பண்ணிக்கோங்க, ஒயிட் சுகரு. அது நல்லா டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தூவி இப்போ நமக்கு தொக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம சாதம் போட்டு கலரிடலாம். சாதம் நல்லா வடித்து ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சுட்டு கலர்னிங்கன்னா சாதம் உதிரி உதிரியாக நல்லாயிருக்கும். ரொம்ப கிளற வேணாங்க, அப்படியே அடியிலேருந்து அப்படி கிளறி விடுங்க, ரொம்ப கிண்ட வேணாம். நம்மளோட தக்காளி சாதம் இப்போ ரெடி ஆகிடுச்சு. தக்காளி சாதத்துக்கு அவிச்ச முட்டை காம்போ எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. என் ஹஸ்பண்டுக்கு துவையல் இருந்தால் தாங்க அவங்க சாப்பிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு துவரம் பருப்பு துவையல் அரைச்சிருக்காங்க. நீங்கள் என்ன சைடிஷ் வச்சு சாப்பிடுவீங்கன்றதை எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இதே போல் இன்னொரு ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. பாய் பாய்.